ரோகிணிக்கு சரியான ஆப்பு வைத்த வித்யா நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்ம மனோஜ் எப்படியாவது நம்ம கரம் பிடிச்சே ஆகணும் திரும்பவும். இப்போ நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பார்த்தோன்னா நம்ம சரியான முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரோகிணி பாடுபடுறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முத்துவும் என்ன பண்ணார், எப்படியாச்சும் பார்த்தோன்னாக்கா நம்ம மனோஜோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோன்னாக்கா இந்த வித்யாவை வச்சு நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், எல்லா எவிடன்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க வைக்கணும். முக்கியமாக பார்த்தோன்னாக்கா இது எல்லாத்தையும் பண்ண ஃப்ராடு வேலை பண்ண இந்த ரோகிணிக்கு நம்ம சரியான தக்க தண்டனையுமே வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவும் பாடுபடுறாங்க. இனிமேலும் பார்த்தோன்னாக்கா ரோகிணியோட ஆட்டம் எல்லாமே பார்த்தோன்னாக்கா க்ளோஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோஜுக்கு ஒரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இவ ஏமாத்துறதை பற்றி ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா நம்ம இவளை பார்த்தோன்னாக்கா மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பார்த்தோன்னாக்கா இப்போ மனோஜை பார்த்தீங்கன்னா திரும்ப அடையிறத மட்டும்தான் ஒரு நோக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் போக போக பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தோன்னா உருவாகும் போது இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா நம்ம எப்படியா சமாளிக்கணுன்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த டைமில் பார்த்தோன்னாக்கா வரப்போகுதுங்க. என்னதான் நம்ம மனோஜ் அந்த இடத்துல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இவ்வளோ பார்த்தாலையும் பிரச்சனை, பார்க்கலனாலையும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்தோன்னாக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமேலும் பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல என்ன ஆக போகுது, இந்த அண்ணாமலையும் சரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஜயாவும் சரி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே இவ்வளோ நம்ம வீட்டில் வச்சிட்டு இருக்கக்கூடாது, எப்படியாவது சனினா வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு பாடுபட்டுருக்காங்க. ஆனால் நாம் எப்படியாவது பார்த்தோன்னாக்கா மனோஜை நம்ம திரும்பவுமே பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணணும், அந்த இடத்துல அவர் கையில் எல்லாத்தையும் நம்ம பேசி சரி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஃபேமிலியை பார்த்தோன்னா நம்ம அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. ஆனால் மனோஜும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்குள்ளே இருக்கிற காதலை சொல்கிறது தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க இல்லையா, அதுவுமே பார்த்தோன்னா இப்போ கோர்ட்டுக்குள்ளே என்ன ஆகுதுனாக்கா இப்போ அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வித்யாவை வச்சு நம்ம எப்படியாவது இந்த இதை பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்ணாங்க, கோர்ட்லேயுமே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம வக்கீல் கேட்குறாங்க, என்னன்னாக்கா நீங்களே கேளுங்க ஐயா, இது எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் பேசும்போது தான் இப்போ ஜட்ஜுமே இப்போ உங்கள் சைடு இருக்கிற தரப்பை எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லும்போது இப்போ மனோஜ் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ ரோகிணிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல, கூட இருக்கிற தான் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டாலே இதுக்கப்புறம் நம்ம எப்படிடா பார்த்தோன்னாக்கா மனோஜ் கூட சேர்ந்து வாழ போகிறது அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துலையுமே பார்த்தோன்னாக்கா நம்ம மனோஜுக்கு கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோன்னாக்கா இவங்களை விட்டுருவோமோ மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பார்த்தோன்னாக்கா எப்படியோ ஒரு வழியாக இது எல்லாமே பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு முடிவுக்கு வர போகுது. இப்போ மனோஜோட லைஃப் பார்த்தோன்னா திரும்ப வேறு லெவலில் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மனோஜ் நம்ம ரோகிணியை பார்த்தோன்னா டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்களா, இல்லை திரும்பவும் நம்ம ரோஹிணி கூட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிஞ்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.